இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து அந்த அரசியலை எப்படி பார்க்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா, நீங்க வந்து இளம் வயதிலிருந்தே உங்களுக்கு வந்து ஒரு அரசியல்ல ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்க அரசியல் ஆர்வம், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எப்படி இருக்கு? இப்போ இருக்க இளைஞர்கள் எப்படி இருக்காங்க? ஏன்னா, உங்களுக்கு இருக்க ஒரு நீங்க வந்து நெறைய புத்தகங்கள் படித்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ரோல் மாடல் அந்த மாதிரி. இப்ப இருக்க இளைஞர்களோட அரசியல் புரிதல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இளைஞர்களை பார்க்கும்போது நெறைய பேரு படிக்கிறாங்க. ம். Instagram, Facebook எல்லாத்துலயும் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்க்குறாங்க, கொள்றாங்க. ஸோ அது மகிழ்ச்சியா தான் இருக்குது. ஆனா சில இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஆ புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. அரசியல் வந்து டைரக்ட்டா அதான் சொன்னேனே உங்ககிட்ட. ம். டைரக்ட்டா எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும். ஸோ அது மாரி கண்ணோட்டத்துல வந்தாங்கன்னா, அது வந்து ஃபெயிலியர். ஸோ ம். இஃப் யூ வாண்ட் டூ பி அ பொலிட்டிக்கல் லீடர் ஆர் பொலிட்டீஷியன், ஸோ நீங்க வந்து கீழ இருந்து ஒரு மக்கள் சேவகனா இருக்கணும். கண்டிப்பா. மக்களுடைய தொண்டனா இருக்கணும். மக்களுடைய குரலா இருக்கணும். அத நீங்க செஞ்சா மட்டும் தான் நீங்க சக்சஸ் பண்ண முடியும். இல்லன்னா அது கஷ்டம். கண்டிப்பாண்ணா. இப்போ நம்ம சொசைட்டில வந்து தாவேக்காவோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆட்சியில நான் பல பேருக்கு வந்து பல கருத்துக்கள், நல்ல விஷயங்களும் இருக்கு. நெறைய குறைகளுமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சிய நீங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருட ஆட்சி நடந்துச்சு. இப்போ ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இப்ப தான் தொடங்கியிருக்காங்க. இந்த ஆட்சிய எப்படி பார்க்குறீங்க? இல்ல நான் 5 வருடம்னு பார்க்க முடியாது. 59 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்த வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணன் வந்து ஏற்படுத்தியிருக்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சமூக நீதிய பத்தி எல்லாருமே பேசுவாங்க. தந்தை பெரியார், ம். காமராஜர், அப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் ஓகே. இவங்கள பத்தி நெறைய பேர் பேசுவாங்க. மேடையில எல்லாம் பேசுவாங்க. ஆனா இதுவரைக்கும் அத இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களான்னா இல்ல. ம். ம். ஸோ நான் இப்போ த தளபதி அண்ணன் விஜய் அவர்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அவரு சொன்னாரு, செஞ்சுட்டாரு. கூட்டணி வைக்கும்போது யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அமைச்சர் தரேன்னு சொன்னாரு. ம். இல்லையா? ஸோ அத சொன்னாரு, செஞ்சாரு. சொல்லாமலே ஒண்ணு செஞ்சாரு. சமூக நீதி கண்டிப்பா நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றது மட்டும் இல்லாம, கிட்டத்தட்ட 9 அமைச்சர்கள பட்டியலினத்த அமைச்சர்கள ம். உருவாக்கியிருக்காரு. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய வெற்றி. இல்லையா? மாற்றம்னே சொல்லலாம் அது. ஆமா. மிகப்பெரிய ஒரு வெற்றி, ஒரு மாற்றம். அவரு எடுக்கிற ஒவ்வொரு இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கான ஒரு இனிஷியேட்டிவா இருக்குது. ஸோ இப்ப எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் நெறைய பேரு நான் கேள்விப்பட்டேன். ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கர் எனக்கு தெரிஞ்சவரு. ஒரு ரோடு போட்டிருக்காரு போல இருக்குது. அதுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு காசு குடுத்துருக்காரு. "அப்பப்பா காசுலாம் வேணாம்ப்பா" அப்படின்னு ம். இருக்காரு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பரவால்ல. இது மாரி ஊழல் இல்லாம ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா, அப்ப ரோடு வந்து அந்த 10,000 அவங்களுக்கு குடுக்கணும் இல்லையா? அந்த கமிஷன். ம். அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ரோடு அந்த 10,000 அந்த ரோடு தரமா போட்டு போவாங்க இல்லையா? கண்டிப்பா. சோ இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் அது பண்ணாங்கன்னா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர்ண்ணா. இப்போ நம்ம தாவேக்கா பத்தி பேசினனால இந்த கேள்வி கேட்கிறேன். இப்போ ரீசெண்டா வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த கவர்ன்மெண்ட் ஸ்கூல் ஐடி கார்டுலலாம் வந்துட்டு ஜாதி பெயர் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல அது நானு இப்பதான் பார்த்தேன் நானு ஆக்சுவலா அது. சரியா கன்ஃபர்மேஷன் தெரியல. ஆனா அது மாரி சொன்னாங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. மிகப்பெரிய தவறு. ஏன்னா ஸ்கூல் ஐடி கார்டுலாம் வந்து கம்யூனிட்டிய போட வேண்டிய அவசியமே இல்ல. ஸோ அத விஜய் அண்ணா அவர்கள் வந்து இந்த நம்ம யூடியூப் சேனல் மூலியமா அத பார்ப்பாங்க நான் நம்புறேன். தயவு செய்து விஜய் அண்ணா அது மாரி நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா கல்லூரியிலும், பள்ளியிலும் தான் வந்து மாணவர்கள் வந்து ஒற்றுமையா இருக்கிறாங்க. அங்க தான் வந்து சமூக நீதியே இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்தமான மாணவர்களும் நாளைய தலைமுறைக்கான இந்தியாவினுடைய தலைமுறைகள், தமிழகத்தினுடைய தலைமுறைகள். ஸோ அவங்களுக்கு இந்த ஜாதின்ற ஒரு அடையாளத்த வந்து இந்த ஐடி கார்ட போட்டு வேணாம்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ தயவு செய்து அத பரிசீலனை செஞ்சு அத நீக்கிடுங்க. இதன் மூலியமா நான் கேட்டுக்கிறோம். கண்டிப்பாண்ணா. இப்போ வந்துட்டு போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த போராட்டங்கள்லே உங்களுக்கு ரொம்ப ஒரு இந்த போராட்டம் வந்து நான் ரொம்ப கடுமையா இந்த போராட்டத்துல ஈடுபட்டு நான் ஒரு சக்சஸ் அடைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியான போராட்டங்கள் ஏதாவது இருக்கா? நெறைய போராட்டங்கள் இருக்கு. அதான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேனே. இந்த ஏபிவிபி நேஷனல் ம். ம். பிரசிடென்ட் வந்து ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. நாங்க லீகலா மோதி இது பண்ணோம். அதே மாரி ஏபிவிபியினுடைய நேஷனல் ஏபிவிபி நேஷனல் பிரசிடென்ட் வந்து இங்க மயிலாப்பூர் தான். ம். அவரு என்ன பண்ணிட்டாரு, ஒரு வுமன் ஹராஸ் பண்ணாரு. ஸோ ஹராஸ் பண்ணி அவங்க வீட்ல எல்லாம் அந்த யூரினல் இதெல்லாம் பண்ணி ஒரு பிரச்சனை ஒண்ணாச்சு. அந்த டைம்ல வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண போனா அவங்கள த்ரெட்டன் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல நாங்க தான் அவங்க கூட இருந்து டைம்ஸ் ஆஃப் நவுலலாம் நாங்க ஓகே, பேட்டி ஓகே. கொடுத்துருந்தோம். அப்போ நாங்க தான் போயிட்டு ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண உதவணும். ஸோ அவரையும் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஒரு விஷயம். அதன் பிறகு டெல்லி யூனிவர்சிட்டியினுடைய எலெக்ஷன்ஸ்ல அந்த பிரதர் வந்து ம். ம். ஃபேக் ம். சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சரி. அது அப்புறமா அந்த ஐஐடியில வந்து அந்த உமன் ம். ம். ஹராஸ்மெண்ட் ம். பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ம். போராட்டங்கள்.
அந்த மாதிரி பல போராட்டங்கள் தமிழ்நாட்டிலும் சரி, தேசிய அளவிலும் சரி, எங்க தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டம் மக்கள் பிரச்சனைகளை பண்ணேன். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனம் அரக்கோணத்துல ஒரு கம்பெனி இருக்கு, எம்ஆர்எஃப்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனில நிறைய இஷ்யூஸ் போச்சு. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சேஃப்டி இஷ்யூ கூட இல்லாம ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த டைம்ல ஒரு 3000 இருந்து 5000 மக்கள்ல ஒன்று திரட்டி அவங்க வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம்னா நாங்க போயிட்டு அங்கே மழையில எல்லாம் இருந்து போராடி அது லேபர் கமிஷன் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஐடி கார்டு கூட இல்லாம இருந்தது. ஐடி கார்டுலாம் நாங்க தான் சொல்லி வர வச்சோம். அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கேட்டிருக்கிறோம், அது இந்நாள் வரைக்கும் அவங்க பண்ணல. ஏதோ 10 ரூபாய் ஏதோ ஏத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது போதாது, இன்னும் அதை தொடரணும். அந்த மக்களுக்கு இன்னும் ஒரு விடுதலை வரணும். இப்போ திருப்பி மீண்டும் அமைச்சரை சந்திச்சு அந்த கம்பெனியுடைய இஷ்யூ வந்து அவர்கிட்ட சொல்லலாம்னு இருக்கிறோம். ஸோ அது மிகப்பெரிய ஒரு வெற்றி. கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போனோம், அப்புறமா லேபர் கமிஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம், கேஸ் ஃபைல் பண்ணோம், அது போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அமைச்சர், லேபர் அமைச்சரையும் பார்த்து பேசணும், முன்னாள் லேபர் அமைச்சரை பார்த்து பேசணும். அது ஒரு நல்ல மக்களுக்காக போராட்டங்களை முன்னெடுத்து அவங்களுக்கான உரிமைகளை வாங்கி கொடுக்குறது நம்மளுடைய கடமை. ஸோ அப்படி எடுக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல நிறைய அலிகேஷன்ஸ் வரும். இவன் இதை கேட்டான், இவன் மிரட்டுறான், இவன் த்ரெட்டன் பண்றான், அதெல்லாம் நம்ம சந்திச்சுட்டு தான் நம்ம வரணும். அது பல விதமான போராட்டங்கள் போலீஸ் வச்சே பண்ணுவாங்க, உங்களை பயமுறுத்துவாங்க. அதெல்லாம் பண்ணும்போது நம்ம அதெல்லாம் தாண்டி தானே வரணும். அதெல்லாம் தாண்டி நீங்க வந்திருக்கீங்க. ஆமா, அதெல்லாம் தாண்டி வரும்போது மக்களுக்கு ஒரு விடுதலை வரும்போது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை. இப்ப அவங்களுக்கு ஐடி கார்டு கிடைச்சிச்சு, சோ அவங்களுக்கு சேஃப்டி ஷூ கிடைச்சிச்சு, அவங்க நல்ல விதமான ஃபுட்டு கிடைச்சிச்சு. சோ எங்களுக்கு 10 கோரிக்கை கொடுத்தா அவங்க ஒரு 5 கோரிக்கை நிறைவேற்றிக்கிறாங்க, அது சக்சஸ் இல்லையா? சோ அது மாதிரி போராட்டங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணா. நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் உங்களோட இதுல, அமித்ஷா வந்துட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதோட காரணம் என்ன? ஆக்சுவலா அமித்ஷா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அக்யூஸ்ட்.